ஆமாங்க, மகேஷ் மாப்பிளைக்கு செய்யறத பத்தி எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? அப்படியே என்ன மகேஷ் என்னமா அண்ணே, இன்னைக்குள்ள காருக்கு பணம் கொடுக்கணுமா? பணம் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்க சொன்னாரு. செட்டியார் எப்ப வேணா பணம் தரேன்னு சொல்லிட்டாரு. வாங்கிட்டு வந்துறேம்மா. சரிண்ணே. சரி சரி மலரு, நான் கிளம்புறேன். என்ன மகேஷ், என்னமோ யோசனை பண்ணிட்டு வர? இல்ல நீ மலர் அண்ணி அண்ணன் கிட்ட என் விஷயத்த பத்தி மட்டும் எதுக்கு கேக்குறீங்கன்னு கேட்டாங்க. அதான் ஒரு யோசனையா இருக்கு. இங்க பாரு மகேஷ், உங்க அண்ணனுக்கு நீ தான் முதல்ல, அடுத்ததுதான் அவ. ஒரு முறைக்கு தான் இப்ப நம்ம அமைதியா இருக்கிறது. இதுல எல்லாம் அந்த மலர் ஆட்டையை குலைக்கவே முடியாது. ஆட்டையை குலைச்சு மட்டும் பாக்கட்டுமே, அப்புறம் இருக்கு அவளுக்கு. என்னாச்சு பரமு? பரமு என்னாச்சு? முடியலங்க, தலை சுத்துது, கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. அடிவயத்துல உங்க தொண்டையில ஒரே கசப்பா இருக்குங்க, நெஞ்செல்லாம் எரியுதுங்க. நீ மூடி சொன்ன மாதிரி சொல்ற? என்னங்க சொல்றீங்க? இல்ல, தலை சுத்தாலே வாந்தி நெஞ்சரிச்சு. இதுல அவனுக்கு வந்து இப்போ கேன்சர் வந்துருச்சு. அட ஆண்டவா. சரி வா கிளம்பு கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போவோம் வா. என்னங்க? நீ வா சொல்ற, வா வா. உட்காரு, நீ உட்காரு. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு கை கால்லாம் உதறுது. என்னால வண்டி ஓட்ட முடியுமான்னு தெரியல. இரு, ஆட்டோ பிடிச்சு போலாம். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. அண்ணா அண்ணா நிப்பாட்டுங்க அண்ணா, என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, உடனே ஹாஸ்பிட்டல் போன வாங்கண்ணா. சரி வா வா, பார்த்து உட்கார் பரமு. அண்ணே சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போங்க அண்ணே. என்ன மகேஷ்? அண்ணே, இன்னைக்குள்ள வண்டிக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னேன்னு என்ன? கொடுத்துடலாமா? அண்ணே, உன்னை நம்பி தானே இருக்கோம், பாத்துக்கோண்ணே. ஏன் இப்படிலாம் பேசுற? பண்ணிடலாம், சரியா? வரேன். சரிண்ணே, போ சீக்கிரம் போய் ஆக வேண்டியது பாரு. சரி, வண்டி தானே, ஏற்பாடு பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியா? என்ன வண்டி? வண்டின்னா ராகினி கல்யாணத்துக்காக காலகஸ்தி போகணும் இல்லையா, அதுக்கு ஒரு வேன் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க எங்க வண்டியிலே ஜாலியா வந்துருவோம். என்ன உங்க வண்டின்னு சொல்றீங்க? நம்ம வண்டின்னு சொல்லுங்க, அது அப்படித்தானே சொல்லணும். அது நம்ம வண்டி தான், இருந்தாலும் எனக்கு, சாந்திக்கு, மகேஷுக்கு, பாண்டிக்கு அதுக்கே சரியா இருக்கும் இல்லையா, அது சொல்ல வந்தேன். இல்ல ஒரு வண்டியை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? சொன்னவங்க எல்லாரும் வராட்டியும் வரவங்களை சௌரியமா கூட்டு போனோம் இல்லையா, அதுக்கு ஒரு வேனை ஏற்பாடு பண்ணணும். அதான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன கோபி, கிளம்பினா உடனே வந்துட்ட? சைக்கிள் சாவி விட்டு போயிட்டப்பா, அதான் எடுக்க வந்தேன். ஓ சரி சரி. அப்புறம் இந்த டிராவலுக்கு சொல்லணும்ப்பா. சரிப்பா. ஒரு வேனை ஒன்னு ஏற்பாடு பண்ணணும். அண்ணே, அப்பாக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அவருக்கு நம்ம எவ்வளவோ சொல்லிட்டோம். அண்ணே, இப்ப நீ அவர் பக்கத்திலே இருந்து பாத்துக்க. அவர் மனசு விட்டு போறாரு. அப்பா பாத்துக்க அண்ணே. யாரு மலர்? அசோகா? ஆமாங்க, எல்லாம் கையை மீறி போயிடுச்சான். என்ன மலரு, என்ன சொல்ற? அப்பா, கோகுல் இருக்கான்லப்பா, அவன் மலர் வீட்டுல இருந்த நகை, பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரோகிணியை விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ப்பா. ஐயோ, என்ன சொல்ற கோபி? ஆமாப்பா, இந்த விஷயம் மலருக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார், ரொம்ப நொந்து போயிருப்பாரு. அவரை பாக்குறக்கா போனுச்சு. அவர் பழைய மாதிரியே மலரை திட்டி அனுப்பிச்சிருக்காரு. இப்ப ஏதாவது தகவல் தெரிஞ்சா? இல்லங்க, அவன் எங்க இருக்கானே தெரியல. வீடே திகச்சு நிக்குது. எல்லாத்துக்கும் மேல ரோஹிணி வாழ்க்கையை நினைச்சு இத நம்ம எதிர்பார்த்ததாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல நம்ம பேச்ச மட்டும் அப்பா கேட்டிருந்தாருன்னா அன்னைக்கு அவர் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு. எங்க மலரு, நாம தான் பேச தயாரா இருந்தோமே, துடிச்சோமே. செவி கொடுக்கலையே உங்க அப்பா. மாப்பிள மாப்பிள அவனை தலையில தூக்கி வச்சு ஆடினார். இப்ப இந்த படுபாவி எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றான்.
சரி பணம் போனா போகுது, அந்த பொண்ணோட வாழ்க்கை, அது எதிர்காலம். அப்பா பாவம்பா ரோஹிணி, அது ஏற்கனவே அது வாழ்க்கையில இப்ப மறுபடியும் அப்படின்னா நடக்கிறதெல்லாம் போதாதுன்னு அவன் ஓடின விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு ஃபைனான்ஸ்ல பணத்தை போட்டவங்களாம் வீட்டுல வந்து பணத்தை கேக்குறாங்க. அங்க ஒரே ரகலையம். பணம் போட்டவங்க சும்மாவா இருப்பாங்க? அவங்க வந்து பணத்தை கேட்கும் போது அப்பா கூனி போய் உட்கார்ந்துருந்தாராம். இப்ப மாமா எங்க இருக்காங்க? என்னால முடிச்சதை பாக்குறேன்னு வண்டி எடுத்துட்டு போயிட்டாராம். எங்க தெரியலங்க. கோபி, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பாரு, அந்த அசோக்குக்கு போனை போட்டு அவனுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேளு. தயவு செஞ்சு அவன் கூட இருந்து பாத்துக்கப்பா. சரிப்பா, நான் வரேன். இந்த பாருமா, இந்த பணம் காசு போனா பரவாயில்லம்மா. உன் தங்கச்சி உசுரோட விட்டு போயிருக்காரு, அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய நஷ்டமா இருக்கும். என்னங்க அப்பவே கிளம்புறேன்னு சொன்ன, இப்ப உள்ள இருந்து வர? சைக்கிள் சாவியை மறந்து வச்சுட்டு போயிட்டா, அதை எடுக்கிறதுக்கா வந்தேன். சீக்கிரம் போ, உன் மச்சான் என்ன நச்சரிக்கிறாரு. போன் மேல போன் அடிச்சிட்டு இருக்காரு. வந்துடுறேம்மா. கிளம்பு. மகேஷ், நீ போட்ட போட்ல கார் தன்னால வீட்டுக்கு வந்துரும் பாரு. ஆமாமா. என்ன சொல்றீங்க ஜெகநாதன்? போச்சு சார், எல்லாம் போச்சு. இப்படி நம்பி மோசம் போறதே என் வழக்கமாயி போச்சு. வருத்தப்படாதீங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எல்லா தப்பும் உங்க மேலதான் இருக்கும் போல இருக்கு. உங்க மூத்த பொண்ணு உங்க பேச்ச கேட்காம போனது ஒரே காரணத்துக்காக இத்தனை தப்பையும் தொடர்ந்து பண்ணுவாங்களா என்ன? இந்த பாருங்க ஜெகநாதன், கூகுள் மேல உங்க மூத்த பொண்ணு மலர், அப்புறம் கோபி, உங்க மகன், மருமக, ஏன் சம்பந்தி வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களே, அதை என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டீங்களா? இல்ல சார், என்ன கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி பண்ணிட்டான் சார். இப்ப என் பணம் சொத்து போனதோட எனக்கு பிரச்சனை இல்லை சார். என் 2வது முதல் வாழ்க்கை போச்சே சார். உள்ள சொல்றேன் சார், இந்த சொத்தையெல்லாம் நேரடியா என்கிட்ட கேட்டிருக்கலாம். உங்க மகளை நல்லா பாத்துக்கன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா போதுமே, அப்படியே அள்ளி கொடுத்துருப்பேன் சார். என்ன சொல்றீங்க? அவன் குறியே உங்க சொத்து மேல தானே? வெளியில தலை காட்ட முடியல சார். பைனான்ஸ்ல சீட்டு போட்டவங்க எல்லாம் வீட்டு வாசல்ல வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறான் சார். இது வரைக்கும் தலை நிமிர்ந்து வாழ்ந்தானா, அவன் பண்ண காரியத்தினால ஒரே நொடியில தலை குனியும்படியே ஆயிப்போச்சு சார். அவனை விடப்படாது சார். அவன் மட்டும் என் கையில சிக்கனா கரிகரியோ வெட்டி அவனை கூறு போட்டு விடுவேன் சார். ஜெகநாதன், உங்க மருமகன் கோகுல் இருக்கானே, அந்த பரதேசி பேல மருமகன் மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு குமட்டிக்கிட்டு வருது. களவாடி பைய அவனை மாப்பிள்ளை கூப்பிட்டதுக்கு தான் நான் இத்தனை அனுபவிக்கிறேன். கோகுல் பக்கா கிரிமினல் தெரிஞ்சு போச்சு. அவன் எல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணிருக்கான். உங்க டிபார்ட்மெண்ட் சொல்லி அவன் மேல நடவடிக்கை எடுக்க முடியாதா? அதான் சொல்றேனே, அவன் கிரிமினல்னு. நீங்க அவன் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு தான் இன்கம் டாக்ஸ் அது இதுன்னு கோர்த்து விட்டுருக்கான். இந்த பிரச்சனையில போலீஸ் நேரடியா இறங்குச்சுன்னா இந்த பணம், நகை எல்லாத்து மேலேயும் 1008 கேள்வி வரும். அதுக்காக இது சும்மா விட முடியாது. அன்அஃபிஷியலா இதுல என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். இந்த பாருங்க, போன் அவன் ஆன்ல வச்சிருந்தான்னா டவர் காட்டுற சிக்னலை வச்சு அவனை ட்ரேஸ் பண்ணிடலாம். அவங்க அப்பாவுக்கோ இல்ல வேற தெரிஞ்சவங்களுக்கோ அவன் கால் பண்ணானா அதை வச்சு ட்ரேஸ் பண்ணுவோம். அவனை பிடிச்சிடலாம்ல? ஜெகநாதன், எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும் பண்ற குற்றத்தை பொறுத்து பதட்டத்துல சின்னதா ஒரு ஓட்ட விடுவான். அது வழியாத்தான் போலீஸ் நுழையும். விடுங்க, இதை நான் பாத்துக்கிறேன். இது என் பொறுப்பு, நீங்க கவலைப்படாம போங்க. சரி சார். அப்புறம் உங்க பொண்ணு பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லுங்க. எல்லாம் போயிருச்சேன்னு விரக்தியில புலம்பி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. சரிங்க, அப்ப நான் வர்றேன். நல்லது. நான் ஐஜி பேசுறேன். இங்க காரைக்குடியில கோகுல்னு ஒருத்தன் என்ன டாக்டர் சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க, உங்க மனைவி மாசமா இருக்காங்க. டாக்டர்? ஆமாங்க. இந்த நல்ல விஷயத்துக்கு சந்தோஷப்படதை விட்டுட்டு பயந்தா சிரிக்காம என்ன செய்வாங்க? ஏமா, உனக்கே தெரிய வேண்டாம்? அதுவும் இல்லாம கேன்சர் எல்லாம் தொத்து வியாதி கிடையாது. நல்ல செய்தி சொன்னீங்க டாக்டர். மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நிம்மதியா போங்க, வீட்டுல போய் கொண்டாடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்ப அவங்க மாசமா இருக்காங்க. சோ இப்ப உங்க கவனிப்பு அதிகமா தேவைப்படும். அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கங்க. அவங்க சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமான சூழ்நிலையும் தான் இப்ப அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேல 3 மாசம் வரைக்கும் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கணும். சரியா? நான் இப்பவே மனைவியை கண்ணுக்குள்ளதான் வச்சு பாக்குறேன் டாக்டர். ஏங்க
சந்தோஷப்படுமா, இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காருல்ல. இந்தாங்க, டாக்டர் ஃபீஸ் வெளியே கவுண்டர்ல கட்டிருங்க. சரி வர டாக்டர். வாங்க. வரேன் டாக்டர். அப்புறமா இதுவா அப்புறமா என் வயிற்றுல பாலை வாத்த. நீங்க தான் சொல்ல கூட விடாம இழுத்துட்டு வந்துட்டீங்களே. அது இருக்கட்டும், டாக்டர் சொன்னது கேட்டல்ல, உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும், அதுவும் உனக்கு பிடிச்ச மாதிரியான இடத்துல. அதனால நீ இருக்கிறதுக்கு என் வீடு லாக்கிலன்னு தோணுது. என்னங்க சொல்றீங்க? ஆமா பரமு, அம்மாவுக்கு நீ கர்ப்பமான விஷயம் தெரிஞ்சா சந்தோஷப்படுவாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க கூட உனக்கு நல்லாவே தெரியும். எதையாச்சும் பேசி கொத்திக்கிட்டே இருப்பாங்க, உன் மனசு வருத்தப்படும். அதுவும் இல்லாம மூர்த்தி அண்ணனோட நிலைமை படு மோசமா இருக்கு. டாக்டர் சொல்றாங்க கேன்சர் தொத்தி வியாதி இல்லைன்னு. ஆனா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ல. அதனால வீட்டுல விஷயத்த அப்பா கிட்ட சொன்னதும் உன்னை உங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுறேன். நீ அங்கேயே இரு, நான் தினமும் வந்து உன்னை பாத்துக்கிறேன். சரி போலாமா? ஹே பாத்து பொறுமையா நடந்து வா. பாத்து மெதுவா நடந்து வா. மெதுவா. என்னாச்சு? இல்லங்க, கொமட்டுற மாதிரி இருக்கு. பாத்து பாருமோ. ரமேஷ், நீ என்ன இங்க? இல்லன்னு வைஃப்க்கு டெஸ்ட் விஷயமா. அப்படியா? இந்தாங்க, இது உங்க அண்ணன் குருவோடது. மூர்த்தி அண்ணனுக்கு கேன்சர் இருக்கிறதுனால அவருக்கு இருக்குமோன்னு சந்தேகத்தில் டெஸ்ட் எடுக்க வந்தாரு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் உங்க அண்ணன்கிட்ட கொடுத்துருங்க, சரியா? நான் வரேன். சரி. பாத்தியா உமா குசும் பண்ண நைஸா வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. கேன்சர் இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணிருக்கான். சரி வா பாத்து. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா. ஆமாப்பா, டாக்டர் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு வாங்க. அப்பா டாக்டர் சொன்னாங்க பரமுவை சந்தோஷமா வச்சுக்கணுமா, அது மனசு எதுக்கும் சங்கடப்படக்கூடாதான். உங்களுக்கே தெரியும் அம்மாவுக்கும் பரமுக்கும் ஆகாது, ஒண்ணு பேசி ஒண்ணுன்னு சண்டையில வந்து முடியும். அதனால என்னடா சொல்ல வர? அப்பா பரம உங்க வீட்லயே இருக்கட்டும்பா, நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். நான் அப்பைக்கு போய் பாத்துக்கிறேன்ப்பா. என்னப்பா சொல்றீங்க? ரொம்ப நல்ல விஷயம், நீ யோசிக்கிறது சரிதான். போய் விட்டுட்டு வா. டேய், போகும்போது பத்திரமா கூட்டிட்டு போடா. சரிங்கப்பா, நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரிப்பா. நீலாவதி, நீலா. என்னங்க? ஏய், பரமு உண்டா இருக்கா? யார் சொன்னா? இப்பதான் ரமேஷ் போன் பண்ணி சொன்னான். போன்ல சொன்னானா? இப்ப எங்க இருக்காம? அவன் பரமு அவங்க வீட்டுல விட்டு வரேன்னு சொல்லிருக்கான். அவன் மாமனார் மாமியார் வீட்டுக்கு நேரா கூட்டிட்டு போய் தகவல் சொல்லுவான். ஆனா பெத்தவங்களுக்கு போன்ல சொல்லுவானாக்கும். ரொம்ப சந்தோஷம், அவ அங்கே இருக்கட்டும். மூர்த்தி, எந்திருப்பா. மூர்த்தி, சந்தோஷமான விஷயம்பா. பரம உண்டா இருக்கா? டேய், நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. குழந்தை பிறக்கிறங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலை நிமிர்ந்து நிக்கிற விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த குடும்பம் தலைக்கிறதுக்கான அடையாளம். மூர்த்தி, இப்ப உனக்கு உடம்பு சரியில்லை. நான் பேசினா உன் மனசு காயப்படுனா நான் உன்ன பேசலடா. ஆனா ஒரு தகப்பனா நான் பெத்த பிள்ளைகிட்ட பேசுற ஆசை எனக்கு இருக்காதா என்ன? நான் வீடு தங்காம வேலை வேலைன்னு சுத்தனவன். உங்க அம்மா முதல் தடவையா உண்டா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வீட்டுல இருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டேன்டா. டேய், நான் இப்ப வேணா உங்க அம்மா அடிக்கலாம் பிடிக்கலாம். ஆனா நீ அவகிட்ட உன்னை கேட்டு பாரு, முத பிள்ளை உண்டா இருக்கும்போது நான் இப்படி எல்லாம் தாங்கினேன்னு. ஏன் அடிதடி ஆளு நெல்லியாண்டவரு பொண்டாட்டிக்கு புடவை தச்சு போடுறான், பாத்திரம் விலை கொடுக்குறான்னு இதே ஒரு பேசிச்சு. நான் வெக்கப்பட்டு தலையை கீழே போடவோ ஐயோன்னு நினைக்கவே இல்லை. தைரியமா தலை நிமிந்து சொன்னேன், என் பொண்டாட்டி என் புள்ளைய சுமக்கிறா, அதுவும் தலை புள்ள. இந்த பாத்திரம் வளர்க்கறது புடவை துவைக்கிறதுலாம் ஒரு வேலைக்காரி போதுமே. ஆனா என் வம்சத்தை வலியோட சுமக்கிற அவளுக்கு நான் கோயிலே கட்டுவேன்னு சொன்னேன். டேய் மூர்த்தி, உனக்கு சின்னவன் ரமேஷ்
பொண்டாட்டி உண்டா இருக்கணும்னு எவ்வளோ சந்தோஷப்படுறான். ஆனா நீ மூர்த்தி, புள்ள பத்தி தோணும் சாதாரண விஷயம் இல்லை, தெய்வ காரியம். அதுவும் புள்ள பயந்து பயந்து தான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா அது வளர்ந்து வாலிபனானா தான் குடும்ப வம்சமாகும். டேய் மூர்த்தி, இப்பேற்பட்ட கோடீஸ்வரனானாலும் புள்ள செல்வம் இல்லாட்டி எல்லாமே பாழுடா. குழந்தைன்னு ஒன்று பிறந்து அது நம்ம மாரில் இட்டு வச்சாதான் நம்ம ஆம்பளைன்னு நெஞ்சு நிமித்தி நடக்க முடியும். நம்ம ஊர்ல இதே காரைக்குடியில புள்ள இல்ல துயரத்தை தத்தெடுக்கிறவங்க கேட்டு பாரு, கொல்லி வைக்க கூட புள்ள இல்லைன்னு சொல்லி அழுவாங்கடா. என்னப்பா எங்களுக்கு பிள்ளைன்னு குத்தி காட்டுறீங்களா? டேய் குரு, சொல்லுங்கப்பா, எங்களுக்கு பிள்ளைன்னு குத்தி காட்டுறீங்களா? என்ன பெத்தது வேஸ்ட்னு சொல்லாம சொல்ல வரீங்களா? எங்களால வம்சம் தலைக்காதுன்னு சொல்ல வரீங்க? டேய் குரு, டேய் என்ன மன்னிச்சிடியா? டேய் நான் மனசுல எந்த தீங்கு இல்லாம மூர்த்திக்கு சொன்னது அது. எல்லாத்துக்கும் மேல முத புள்ளன்னு இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான்யா நான் மூர்த்தி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிடியா? நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்கப்பா. 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம 2 பேரும் நல்லா இருக்கும். அப்பா அம்மா காலில் விழுந்து கொடுங்க. எந்திரிம்மா, எந்திரிங்க. நீங்க இன்னும் வேரோடி வளரணும். மாமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேரம் இங்கதான் வரும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்பா அம்மாக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு மாமா. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. இருக்காதா பின்ன? மாமா சம்பிரதாயம் ஆதியத்துன்னு எதுவும் கணக்கு பார்க்க வேண்டாம். பரமோ இங்கே இருக்கட்டுமே. ஏன் மாப்பிள்ள, என்னாச்சு? அதுக்கு இல்ல மாமா, அங்க இருந்து அம்மா ஏதாவது தேவையில்லாம பேசுவாங்க. என்ன மாப்பிள்ள இது? பரமு இந்த நிலைமையில இருக்கும்போது கூட பேசுற வாய்க்கு நேரம் காலம்லாம் இருக்கா பெரியப்பா? பரமு மாப்பிள்ள, அவ எப்பயுமே இப்படிதான். நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிறாதீங்க. நீங்க வேற அத்தை, பரமு மட்டுமா பேச்சு கேக்குது? நானும் தான் பேச்சு கேக்குறேன். பரமு சொல்றது உண்மைதானே? பாத்தியா மயிலு, மாப்பிள்ள பரமு எப்படி ஏத்துக்கிட்டு பேசுறாருன்னு? ஏய், இந்த மாப்பிள்ளையை தான்டா நீங்க வேண்டான்னு சொன்னீங்க. இப்ப எப்படி மனசுக்கு திருப்தியா இருக்கா? பரமு இங்கே இருக்கட்டும், தினம் வந்து இங்கே பாத்துட்டு போற. அதனால என்ன மாப்பிள்ள, பரவாயில்ல. ஏங்க சம்பந்தி அம்மா மனசுல ஏதாவது நினைச்சா? அத்தை, உங்களுக்கு உங்க சம்பந்தி அம்மா முக்கியம்னா எனக்கு என் பொண்டாட்டி முக்கியம். நீங்க பேசுங்க இல்ல சண்டை போடுங்க, அதை பத்திலாம் எனக்கு எதுவும் கவலை கிடையாது. ஆனா எனக்கு என் பொண்டாட்டிக்கு எந்த குறை இல்லாம சுகப்பிரசவம் ஆகணும். அதுக்கு மேல எங்க அண்ணனுக்கு வேற உடம்பு சரியில்லை. எப்ப பார்த்தாலும் இருமல் சளின்னு இருந்துட்டே இருக்காரு. గరి సని గరి గ సరి సని దబ మగ ది సంగ సింగ మ సోన మ సింగ మ దగ తో తజ తో